நம்ம வில்லேஜ் ஹெல்த் கேர் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி வந்து கிராமங்களில் இருக்கிற விவசாயிகள் கூட இணைந்து ஒரு தரமான முறையில் ஆரோக்கியமான ஹெல்த் ப்ராடக்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். வருங்காலத்தில் இனிமேல் விவசாயம் அப்படின்றதே இருக்குமா அப்படிங்கிறது ஒரு டவுட்டாகவே இருக்கு இல்லையா? அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்போவுமே விவசாயம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் பல வேலைகள் இருந்தாலுமே விவசாயத்தை மட்டுமே முக்கியமாக பண்ணிட்டு இருக்க சில இளைஞர்களும் இருக்க தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தரை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்களோட ஃபார்முக்கு முன்னாடி தான் நம்ம நின்றுட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த மாதிரி விஷயங்களை செய்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ போய் பார்க்கலாம். ஹாய் ப்ரோ. இப்போ எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். எப்படி இருக்கீங்க? எல்லாம் இருக்கும். வேலையெல்லாம் நடந்துட்டு கூப்பிட்டு இருக்காங்க ஐயா. ஓ சரி, ஓகே. அப்போ நம்ம கொஞ்சம் அந்த பக்கமாக போய் கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் அப்போ நான் வாங்க வாங்க. ஸோ இதுதான் அவங்க ஃபார்ம் இல்லையா? ஆமாம், இதான் எங்களோட ஃபார்ம். பிரதர், ஃபஸ்ட்டு உங்களை பற்றி சொல்லுங்கள். உங்கள் பேர்? என் பேர் விபிலாஷ். நான் ஒரு இளநிலை பட்டதாரி. இது இந்த ஊர் ஆலங்கோட்டையில் கன்னியாகுமரி மாவட்டம். சூப்பர் சூப்பர். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இளைஞர்கள்லாம் ஏதேதோ துறையை தேர்ந்தெடுத்து போகிறாங்க. நீங்கள் இந்த துறையை தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்? படித்ததெல்லாம் வந்து விஷுவல் கம்யூனிகேஷன் படிச்சிருந்தேன். பட் என்னென்னு விவசாயம் மேலே ரொம்ப ஆர்வம். ஒன்று சின்ன வயசு, ஏன்னா நம்ம அன்றாடம் சாப்பிட்ற பொருள், அதனால் நமக்கு அது மேலே இயற்கையாகவே நமக்கு அதோட தேவைகள் அதிகமாக இருந்துச்சு. அக்ரிகல்ச்சர் மேலே ரொம்ப நாட்டம் நடக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்க? இந்த இடத்துல வந்து நாங்கள் வந்து வாழை நட்டிருக்கோம், மாங்காய் மரம், அப்புறம் பிலா மரம், ட்ராகன் ஃப்ரூட்டு நட்டிருக்கோம், கத்திரி, வெள்ளரிக்காய், நெல்லிக்காய், இந்த மாதிரி எல்லா காய்கறி வீட்டுக்கு தேவையான அத்தியாவசியமாக எல்லாமே நட்டிருக்கோம். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ் வந்து இங்கே உள்ளூர் மக்கள் அவங்க ஆர்கானிக் ஃப்ரூட்ஸ் அதனால் அவங்களே வாங்கி வீட்டுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. ரொம்ப ஹெல்த்தியாக டேஸ்டியான ஃபுட்டுன்னு ரொம்ப பேர் சொல்லியிருக்காங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ நீங்கள் உள்ளூர் மக்களுக்கு தான் கொடுக்குறீங்க, வெளி இடங்களுக்கு? இல்லை, இதை கேட்டு நிறைய பேர் வந்திருக்காங்க, வந்து வாங்கியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப இது நல்ல விஷயம்னு சொல்லி சந்தோஷமாக போயிருக்காங்க. சூப்பர் சூப்பர். என்ன மாதிரி உரங்கள்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எங்கேருந்து வாங்குறீங்க? ஆக்சுவலாக இது வாங்குறது இல்லை, எல்லாமே நாங்கள் சொந்தமாக பண்ணுறது தான். ஓகே. சொந்தமாக ஆட்டு உரம், அப்புறம் வந்து கோழியோட உரங்கள், அப்புறம் வந்து வேப்பிலை, அப்புறம் வந்து இந்த மாதிரி எள்ளு உரங்கள் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி நாங்களும் சொந்த இதில் தான் இந்த உரங்கள்லாம் போட்டு தான் வந்து செழுமைப்படுத்திட்டு இருக்கோம். இந்த இதோட ஓகே, ஃபுல்லாக ஆர்கானிக்காக தான் பண்ணிகிட்டு இருக்கோம், இயற்கை உரங்கள் தான். சூப்பர் ப்ரோ, சூப்பர். அப்போ இந்த பூச்சிகள்லாம் வரும் இல்லையா, இதெல்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க? பொதுவாக பூச்சி வந்து நாங்கள் வந்து வேப்பெண்ணெயை போட்டு, மேக்ஸிமம் வேப்பெண்ணெயை போட்டு தான் யூஸ் பண்ணுறது. வேப்பெண்ணெயில் அப்பப்போ சுண்ணாம்பில் இந்த மாதிரிலாம் போடும்போது சின்ன பூச்சிகள், தொல்லைகள் அந்த இதோ மற்ற மாதிரி எதுவும் இல்லை. பெரிய அளவு எதுவும் இல்லை. நாங்கள் பத்திரமா அதை பார்த்துக்கணும். இப்போ இருக்கிற இளைஞர்களுக்கும் அடுத்த தலைமுறைக்கும் ஏதாவது சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? நம்ம அன்றாடம் எதிர்காலத்துலேயும் இதோட தேவைகள் அதிகமாக இருக்கும். இப்போ இருக்கிறத விட அதிகமாக இருக்கும். ஜங்க் ஃபுட்டு தேடி போனாலும், எந்த ஃபுட்டாக இருந்தாலும் இதோட 90% நம்ம வெஜிடபிள் இந்த மாதிரி ஃபுட் ப்ராப்பர்ட்டிலேருந்து தான் வருது. ஸோ அதை பாதுகாக்கணும். இன்னும் அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும். ஆர்கானிக் உரம் போட்டு ஹெல்த்தியான ஃபுட்டை இளைஞர்கள் பயன்படுத்தி நோயில்லா வாழ்வும் நொடி இல்லாமல் வாழணும்னு இது கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணணும் அவங்க ஒவ்வொரு இளைஞர்களும். கண்டிப்பாக. ஸோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுப்பாங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இவ்வளோ விஷயங்கள் இவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்க. இதுக்குன்னு சில செலவுகள்லாம் ஆகும் இல்லையா, அதெல்லாம் எப்படி பராமரிக்கிறீங்க? இதோட செலவுகள்னு பார்த்திங்கன்னா, நம்ம ஆட்டு உரம், இது நம்ம ப்ராப்பராக நம்ம வீட்டிலேருந்து ஆடு இருக்கனால அங்கேருந்து ஆட்டு உரங்களை போட்டு மெயின்டைன் பண்ணுறோம். எள்ளு இந்த மாதிரி எண்ணெய், வேப்பெண்ணெய் இந்த மாதிரி வாங்குற மட்டும்தான் நம்ம கொஞ்சம் செலவாக இருக்கும். மற்றபடி நம்ம சொந்த உழைப்பில் தான் இது மொத்தமே முன்னேறிட்டுருக்கு இந்த எங்களோட விவசாயம் நிலைமை. ஸோ அதனால் இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது எங்களோட உழைப்பு மட்டும்தான். அவர் நம்பி தான் அது விவசாயம் பண்ணி போயிட்டுருக்கு. சூப்பர். இதெல்லாம் இப்படியே பண்ணுற மாதிரி தான் ஐடியாவா, இல்லை இதையும் தாண்டி இன்னும் பெருசாக ஏதாவது பண்ணணும்னு ஏதாவது திட்டம் இருக்கா?
கண்டிப்பாக முதல்ல எனக்கு திட்டங்கிறது மண் சார்ந்த மரங்கள் அதிகமாக நம்ம இங்கே வந்து பயன்படுத்தணும். மண் சாராத மரங்கள் கொண்டு வந்து ஹெல்த்துக்கு இம்ப்ராப்பராக நடவும் இருக்குது. ஸோ அதுக்காக மண் சார்ந்த மரங்களை இன்னும் ஊக்குவிச்சு மக்கள் மத்தியில் பிரபலப்படுத்தணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்குது. சூப்பர் ப்ரோ, சூப்பர். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே அவ்வளோ ஆர்வம் வருது. இதை பார்க்கும்போது இன்னும் நிறைய பேர் வந்து அவங்க ஒரு ஆர்வமாக இந்த விவசாயத்தில் ஈடுபடுவாங்கன்னு நம்புகிறேன். நீங்களும் இதை கண்டினியூ பண்ண வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். இவ்வளோ நேரம் பிரதர் வந்து நிறைய விஷயங்கள் சொன்னார். நம்மளே ஆச்சரியப்படுத்துகிற மாதிரியும் நம்ம ஆர்வத்தை தூண்டுற மாதிரியும் இருந்துச்சு. ஸோ நம்ம வில்லேஜ் ஹெல்த் கேர் ப்ராடக்ட் சார்பாக பிரதருக்கு ஒரு சால்வு அண்ட் பிரதருக்கு சின்ன ஒரு மொமெண்டோ. தேங்க்யூ. அண்டு எங்கள் சார்பாக சின்ன ஒரு ஊக்கத்தொகை.